வணக்கம். அறுவடை அறுவடைன்னு தலைப்புலயும் வாய் நிறைய சொல்ற அந்த வார்த்தை எப்பதாயா வகுத்துக்கு வரும் அப்படின்னு நீங்க கேட்குற கேள்வி புரியுது. அது குறித்து ஒரு சின்ன காணொளி தான் இங்க பார்க்கறோம். வாங்க. குளிர்கால காய்கறிகளை சிலது மார்ச் மாதத்துல அறுவடை பண்ணோம். இந்த அறுவடைக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த இந்த வீட்டுக்கு வந்த பிறகு செய்கிற முதல் அறுவடை. அது நாங்க உபயோகப்படுத்தாம இங்க உள்ள குடியிருப்பு வாசிகளோட பகிர்ந்துகிட்டோம். கையில் இருக்க பொருளை பகிர்ந்தால் மகிழ்ச்சி கைவசப்படும் அப்படிங்கிறது போல மகிழ்வான ஒரு அறுவடையை தான் இங்க பார்க்கிறோம். என்னப்பா வாங்கப்பா, இவர் இருப்பார் பாத்தீங்களா? எப்படி இருப்பாரு? சூப்பர் கண்ணு, எடுக்கணும். முதல் அறுவடை. நண்பரோட குழந்தை ரொம்ப ஆர்வமா எடுத்துக்கிட்டு இருக்கான். கட் பண்ணு ஸ்ட்ராங்கா பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. மேல இந்த அவன் மேல இந்த இல்ல எடுங்க, பேசாம அப்படியே எடுங்க, அப்படியே எடுத்துருங்க. வேரோட எடுங்க, மேல இந்த வேரோட எடுங்க, அப்படியே மொத்தமா இந்த டாப் அப்படியே பிடிச்சிடுங்க. நீங்க எடுத்துருங்கப்பா, மேல இருந்து அப்படியே அப்படியே எடுத்துருங்க. எடுத்துருங்க. முதல் அறுவடை. நல்ல வேர் வந்திருக்கு அவ்வளவு தூரம். அருமை அருமை. பயங்கர வலுவா இருக்காங்க, பரவாயில்ல, வலுவா இருக்கிறாங்க. அப்படியே உடைச்சிடலாங்க. அடேங்கப்பா. நீங்க கொஞ்சமா சமைச்சு பாருங்கப்பா, நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, திருப்பி தரேன். ஒரு 4 கிள்ளி சாப்பிட்டா போதும் நினைக்கிறேன். இது கரெக்டா இருக்கும். கரெக்ட். இது நான் சொல்லு பாக்கலாம். இது என்னது? ஏதோ ஞாபகப்படுத்துங்க ஒண்ணு பாக்கிறதுக்கு. அதுல நிறைய வைன் செய்வாங்க. கொத்து கொத்தா காய்க்குமே. அப்படியே தட்டி விட்டுருங்க. நீ வாங்கி தட்டி விடுறியா? பரவாயில்ல, நல்ல சைஸா தான் இருக்கு. நல்லா இருக்கு. நல்ல வேர் பயங்கரம் போடுது. ஃப்ரெஷ் முள்ளங்கி. வேற என்னங்க? இதுவும் பெருசா எடுத்துட்டா எடுத்துட்டீங்களா? அது பெருசு மட்டும் எடுப்பியா? சின்னது ஒண்ணு கூட வந்துரு போகுது. அது மட்டும் அது அப்படியே அணைச்சு விட்டுருந்தேன் மண்ணு. சாமிக்கு முன்னாடி தான் பண்ணுது எல்லாத்தையும். ஒண்ணு எடுத்துட்டா. அது ரெண்டு எடுத்துட்டா. இது என்னது? இதான் ஒரு வெரைட்டியா? இது ஒரு மாதிரி வெரைட்டி. அது வச்சிருந்தா வச்சிரு. இது போட்டு அணைச்சு விட்டு. பிரியா, இது கொஞ்சம் பெருசா வந்திருக்குப்பா. அது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இது என்ன வெரைட்டின்னு தெரியல. நீங்க இந்த இதுல போட்டு சமைப்பீங்களா கீரைலாம்? அது தேவையில்லை, அது காய் ஒண்டி போதும் நினைக்கிறேன். பாத்து பாத்து கத்திரிக்கோள். அறுவடை செய்யப்பட்ட காய்கறி காட்சி பொருளா மட்டும் இல்லாம உணவாவும் ஒரு மாதிரி நிக்குதுங்க.
நல்ல இலையா எடுத்துக்கோ. இதுல இது இங்க உள்ள இருக்கு பாரு. ரெயின்போ what is this? Rainbow chart, Swiss chart. This is nice, Amma. I get Daria. I put some things also here. That's why this. இது இருக்கு. Oh, this is also. அது எடுத்துக்கோ. உள்ள இருக்குது. அப்படி எடுத்துக்கோ. It will come back again. எது? ముఖ్య కదా అని తీసేస్తే కాదు అదే మట్టి కదా మనిషి மாமா நீங்க அது கட் பண்ணிடுங்க. మంచి సాయిల్ గా ఉంది. கையில இருந்து புடிங்க போடுங்க. Yay! No, one is good. Sure. You want to take the big one? That one is good. You can see my video too. Yeah. She's speaking. Yes, I'm right. No. You think you have a big family. You take two. Abel, take another one. Sure. Yeah. Take this one. This is big. I pitch you. Oh, you want some more? For senior and every. என்ன கையில என்ன வச்சிருக்கமா? பொன்னாங்கண்ணி. ஓ, முட்டுக்கு வந்திருக்குதா? வா. சரி, வேற என்ன சமைக்க போறீங்க இன்னைக்கு? இது நூக்கல் எடுத்துட்டீங்களா? ஓ, நூக்கல். ஓ, எல்லாருக்கும் கொடுத்தோம். இன்னைக்கு நம்மளும் சமைச்சு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. அறுவடை நாங்கண்ணி பொரியல், நூக்கல் கூட்டு. அடேங்கப்பா, அருமை அருமை. செஞ்சிருவோம். காலிஃப்ளவர்ல ஃப்ளவர் இல்லாம இருந்தா எப்படி நக்கல் பண்ற மாதிரி காயா கொடுக்காம இது பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. சீதோஷ்ணம் இங்கே பார்த்தீங்கன்னா மார்ச்சில் 106 டிகிரி ஃபாரன்ஹைட்டாக மேலே ஏறிடுச்சு. இப்படி ஒரு காலச்சூழலில் ஸ்தம்பிச்சு போய் இது விதைகள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் இயற்கையோட கருணை அலாதிதான். சரி, இனிமேல் காய் அப்படிங்கிறது இந்த வருடத்துக்கு சாத்தியப்படாது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தா இவ்வளோ பெரிய அழகான ஒரு காலிஃப்ளவரை கொடுத்து அசத்தி விட்டுருச்சு. நிறைய பூச்சி தாக்கல் இருந்தாலுமே அதையும் தாண்டி இவ்வளோ பெரிய காலிஃப்ளவர் வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த காணொளி தொகுப்போட கடைசிக்கு வந்துட்டோம். பாலை சோலைக்கு நீங்கள் கொடுத்து வர ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இந்த காணொளியும் சரி, முன்னம் வந்த எந்த காணொளியும் பிடித்திருக்கும் பட்சத்தில் எல்லாரோடும் பகிர்ந்துக்குங்க. தோட்டத்தோட அன்றாட நடப்பை உடனே தெரிந்து கொள்ள ஏதுவாக குறுங்காணொளிகளை பதிவிட்டு வரேன். அதுவும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வெயில் சூடு பிடிக்க தோட்ட வேலைகளும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கிடைக்கக்கூடிய கால அவகாசத்தில் பதிவிடுற காணொளிகள் தான் இவை. உங்கள் பொறுமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் சுவாரஸ்யமான தகவலோட இணைஞ்சிருப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.